காய்கறி கடைக்கெல்லாம் போனோம்னா அவ்வளோ காய் இருக்கு. ஆனால் எங்கள் கணக்கு மட்டும் என்னமோ தெரியல, அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் மட்டும் பெரிய மனசு இல்லாமல் கையோட வாங்கி பையில போட்டு தான் வீட்டுக்கு வரோம். நானே எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டிருக்கேன், எங்கள் லஞ்ச் ஷேர் பண்ணுறப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களா, உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் பிடிக்குமா, அதையே பண்ணுறீங்களே அப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஃப்ரிட்ஜில் எடுக்க என்னமோ தெரில, இது தீரவே மாட்டுது. அதனால் நீ கத்திரிக்காய் பொரியல் தான் வந்து பண்ணி விட்டுட்டேன். ஏன்னு தெரில, எங்களுக்கும் அதுக்கு மட்டும் ஒரே ஒற்றுமையாக இருக்குது. இந்த வீக் ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த வெரைட்டி ரைஸ் மோகம் தான் எங்கள் வீட்டில். நானும் குழம்பு மசாலாம் அரைச்சி பண்ணி பார்த்தேன், அது நம்ம நல்லாவே வரமாட்டுது. அதனால் எப்படியாச்சும் வெரைட்டி ரைஸ் வச்சு இந்த 1 வீக் மட்டும் எப்படியாச்சும் ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். நேற்று எங்கள் வீட்டில் சுண்டல் குழம்பு வச்சுருந்தோம். ஸோ அப்போ அந்த சுண்டல் வச்சு பேபிக்கு நான் எப்படி கொடுத்தேன் அப்படின்னு வந்து நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குழந்தை வச்சிருக்க யாருக்காருன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கோங்க. 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதை கொஞ்சமாக நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்புறம் வேக வச்சு தோல் உரிச்ச சுண்டல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை வதக்கிட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே போடல, மஞ்சத்தூள் கூட வந்து போடலை. அது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து ரைஸ் எடுத்து வச்சுருப்போம், அதையும் போட்டு நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான சுண்டல் சாதம் ரெடி ஆயிரும். உங்கள் பேபி அப்படியே சுண்டல் சாப்பிடுவாங்க அப்படின்னா டேரெக்டாகவே கொடுத்துடலாம். ஸோ என்னோட பேபி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னால இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி கொடுப்பேன்.